ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம தயாங்கோட டூ ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான், சைக்கோ அப்யூஸ்டு மாஃபியாவோட. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தயாங்க நீங்கள் மயங்கினதை பார்த்து, என்னாச்சு, முழிச்சு பாருடி, ஹீரோ ஹீரோ ஹீரோ, நீ சாகக்கூடாது, சாகலை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு காரை ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்களை எடுத்து மடியில் போட்டு, ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் லிப்பில் அவன் லிப் வச்சு அப்படியே உங்களுக்கு சிபிஆர் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே அவனோட ப்ரீத் கொடுத்துட்டு உங்களுக்கு ஹார்ட்டை அப்படியே பம்ப் பண்ணி விட்டுறான். நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. ஏய் எழுந்துடி, என்னை பாருடி அப்படி சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கான். பட் உங்ககிட்ட எந்த ரியாக்ஷன் இல்லை. ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு காரை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். எமர்ஜென்சின்னு சொல்லி கத்திட்டே வரான். அப்போ வந்தவங்களாம் அப்படியே அவனை பார்க்க, அவனும் இவளுக்கு புல்லட் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு பார்க்குறான். டாக்டரும், இல்லை இது போலீஸ் கேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு டக்குன்னு அவனோட கன் எடுத்து, எதுனா இப்போ மட்டும் அவளுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், உன் உசுறு உன்கிட்ட இருக்காது, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவனை பற்றி சொன்னதும் எல்லாம் பயந்து போய், இதுக்கப்புறம் வாயை எங்கே திறக்கிறது, அவங்க வாயை திறக்கல, அவங்க பாட்டுக்கு உள்ளே கொண்டு போவ. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர். அது அவளுக்கு ஒரு புல்லட் ஷூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே அப்படின்னு சொன்னதும் அவங்க சரி ஓகே அப்படின்னு இடத்த பார்க்குறாங்க. என்ன புல்லட்டை காணோம், புல்லட்லாம் வெளியே எடுத்தாச்சு, ஒன்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதையே எங்கள்கிட்ட சொல்லுங்க, அதையே நீங்களே பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்க புலம்பிக்கிட்டே அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. தயாங்கோ இப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துறான். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதே தெரில. அவன் மேலெல்லாம் உங்களோட பிளட்டு அப்படியே பார்க்குறான். அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். அவனால் முடியல. ஒரு மாதிரி அவனுக்கு ஏதோ பண்ணுது. யோசிச்சுட்டே இருக்கான் எதையோ. டக்குன்னு இல்லை இதுக்கு மேலலாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். ஒன் டே ஃபுல்லாக இது நெக்ஸ்ட் டே நீங்கள் கண்ணை முழிக்கும் போது நீங்கள் தயாங்க இருப்பான் அப்படின்னு கண்ணை முழிச்சா அங்கே தயாங்க இல்லை. பட் சுகாவும் ஜேகாவும் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. சுகா உங்கள் கிட்டே வந்து உங்கள் கையை படிச்சுட்டு, என்னடா இப்போ உனக்கு ஓகேவா, கேண்டா உன்னை அவன் கடத்திட்டு போய் வச்சுருக்கான், அவனுக்காக போய் உயிரை கொடுக்க வந்திருக்கே, உன்னால் என்ன சொல்கிறது. மாமா அவர் நல்லவர் மாமா. எதை ஜேகேக்கே கோவம் வருது. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணி, அவன் நல்லவனா இருந்தால் உங்களை இப்படி விட்டுட்டு போவானா, என்ன சொல்கிற, அவர் என்னை காப்பாற்ற எவ்வளோ இது பண்ணார் தெரியுமா, காப்பாற்றுறதுக்கு பண்ணதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கணும்ல. ஏன்டா நீயே இப்படி பேசுகிற, ஓன் பிரதர் தானே, உங்களுக்கு தெரியாது கிடையாது, நான் ஒன்றா அவனோட ஓன் பிரதரே கிடையாது, என்னை சின்ன வயசுலேருந்து அவன் தான் பார்த்துக்கிட்டான், நான் அவன் கூடவே தான் இருக்கேன், எனக்கும் யாரும் இல்லை அவனுக்கும் யாரும் இல்லை. ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் ஒரு நல்ல பிரதராக இருந்தவன் உங்களுக்கு ஹஸ்பண்டாக சரியா இல்லையே, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. உங்களை போய் ஏன் இப்படி அவன் பண்ணணும், அவனை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நீ. சரி நம்ம எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போங்க பேசிக்கலாம். எது வீட்டுக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சுகா, ஆமாம் என் கூட நீ வா. இல்லை மாமா, நான் எப்படி அங்கே வர்றது, அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க மாமா, நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறீங்க. எங்கேயும் வரலனா எங்கே போவ நீ அப்படின்னு சுகா கடுப்பாயிரான். என்ன சொல்கிற மாமா, ஜேகே தயாங்க என்னை கூப்பிட வரல, ஏன் வரல, ஏன் நீ இன்னுமா நீங்கள் அவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அவன் தான் நீங்கள் சீக்கு பிடிச்ச கோழியா, இனி இந்த கோழி அவனுக்கு தேவைப்படாதான் அப்படின்னு சொல்லி என்னை கால் பண்ணி இங்கே வர சொல்லி உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டான் நீ, உங்களை வேணான்னு சொல்லிட்டான் நீ. என்ன சொல்கிற, இல்லை இல்லை இருக்காது, என் தயாங்க அப்படிலாம் பண்ண மாட்டான், பொய் சொல்லாத ஜேகே, அவன் அப்படி சொல்ல சொன்னானா அவன் வேணுக்குன்னு பண்ணுவான், என்னை அழ வச்சு பார்க்குறதுன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவன் சும்மா அப்படி தான் சொல்லுவான், அதெல்லாம் பண்ண மாட்டான் மாமா. மாமா உனக்கு தெரியாது மாமா, அவன் உயிர் போயிடணும், அவன் எவ்வளோ பயந்தான் தெரியுமா மாமா, அதெல்லாம் இல்லை மாமா, அவன் நடிக்கிற மாமா. சுகாவோ, அதான் உன்னை சீக்கு வந்த கோழின்னு சொல்லிட்டானே, இனி நீ அவனுக்கு தேவைப்பட மாட்டியான், நீயமா அவன் காலெல்லாம் போய் விழணும், நான் இருக்கல, நான் நல்லா பார்த்துக்குவேன், நீ தயவு செய்து என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சுகா கூப்பிட, இல்லை மாமா அப்படின்றதோ சுகாவோ அப்படியே கடுப்பாய் உங்களை ஒரு மரம் மறைக்க, சாரி மாமா, ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வாட்டி தயங்க பார்த்துட்டு வந்துடுறேனே மாமா அப்படின்னு கேட்க, சரி அப்படி சொல்லிட்டு சுகாவும் ஜேகேவும் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சுகாவோ, சரி நான் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சுகா போய் பில் கவுண்டரில் பணம் கொடுக்க போனான். ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
சரி அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு சுகா அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வரான். தயாங்கோ அப்படியே உட்காந்துட்ருக்கான் ஹாலில். நீங்கள் முன்னாடி போய் நிற்கிறீங்க. தயாங் மெதுவாக நிமிந்து பார்த்துட்டு, ஏய் சிக்கு கோழி எப்படி நல்லா ஆயிட்டியா அப்படி சொல்லி பார்க்குறான். நீங்கள் அவனை அப்படியே மறைச்சிட்டு, ஏன்டா அப்படி பண்ண? என்னது டாவா? இல்லை மாஃபியா சார், ஏன் இப்படி பண்ணீங்க? என்னை ஏன் பார்க்க வரல? என்னை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? வேணான்னு சொன்னீங்களா? அதான் சும்மா தானே, என்னை வெறுப்பேற்ற தானே இப்படிலாம் சொல்கிறீங்க. நான் இங்கே இருக்கலாம்ல. யார் சொன்னா? எனக்கு உன்னோட தேவை இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீ இங்கே இருக்கலான்னு ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு ஞாபகம் இல்லை? இப்போது எனக்கு உன்னோட தேவை இல்லை. நீ ஏன் சீக்கு வந்துவ? உன்னை வேறு சரி பண்ணிகிட்டு இருக்கணுமா? வேறு வேலை இல்லை. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்கள தான் யூஸ் பண்ண பிடிக்கும். உன்னெல்லாம் எனக்கு பிடிக்காதுடி, ஆல்ரெடி சொல்லிட்டேன். சும்மா வந்து நின்றுட்டு கியாமியான்னு கத்திட்டு இருக்காத. ஏய் ஜேகே அறிவில்லா, இவளெல்லாம் கூட்டிகிட்டு வராதா, அப்படியே முடிச்சு அனுப்பிச்சி விட்டுருந்தா சொன்னேன். ஏன் தயாங்கா இப்படி பண்ணுற? உனக்கு எனக்கு பிடிக்கும். பொய் சொல்லாத தயாங்கா. பைத்தியமாடி நீ, சும்மா சொன்னதே சொல்லிட்டுக்க. எனக்கு உன்னை பிடிக்கும் தான், அதெல்லாம் என் கூட இருந்த வரைக்கும் அதுக்கு தான் பிடிக்கும், அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். சுகாவால் இதெல்லாம் கேட்கவே முடியல. சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, என்னடா என்ன பண்ணிடுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க எகுறான். நீங்கள் ஒரு பக்கம் அவன் 2 பேருக்கும் சட்டையை பிடிச்சிட்டு 2 பேரும் சண்டைக்கு நிற்க. 2 பேரும் கன்னும் அப்படியே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இவன் அவன் இவனை. உங்களுக்கும் பயமாயிடுது. நீங்கள் வேணாம் மாமா அப்படின்னு சொல்லி மாமா தள்ளிவிட்டு தயாங்க முன்னாடி போய் நின்ட்டு, ஏன் தயாங்க இப்படி பண்ணுற? நீ அதெல்லாம் சுட மாட்டேன், சும்மா என்னை பயமுடுத்து தானே இப்படிலாம் பண்ணுற. எது உன்னையும் போட்டு தள்ளுவேன், அவனையும் போட்டு தள்ளுவேன். இப்படிலாம் தப்பாக நீயா புரிஞ்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக மூட்டு ஓடிடு. உன்னை நான் யூஸ் பண்ணதுக்கு தான் சேர்த்து எல்லாத்துக்கும் அதை விட அதிகமாகவே உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டியாச்சு. ஸோ இனி உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை. இங்கேருந்து மூட்டை முடிச்ச கழிச்சு ஓடுற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாமல் வந்து நின்றுட்டு இருந்த அப்புறம் நீ இந்த உன்னை கூட்டிகிட்டு வந்தானே அவன் 2 பேருமே உசுரோட இருக்க மாட்டேங்க. ஜேகே 2 கூலி தோன்றா, எதுக்கும் இது 2க்கும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகேவோ அப்படியே உங்களை தயாங்க மறைச்சிட்டே நிற்க. நீங்களோ தயாங்கா சும்மா சொல்லிட்டே இருக்கா தயாங்கான்ட்டு போடி அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே கீழே விழுகிற. சுகாதாங்களை பிடிக்கிறான். உங்களுக்கோ இவன் பேசுகிறது எதுவுமே வந்துட்டு நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் அவன் உங்களை தள்ளினதுக்கப்புறம் அதை நம்பாமல் இருக்கவும் இல்லை. அழகியாக வருது. நீங்கள் கிட்டே போய், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதும் சரின்னு ஜெகே சுகா வெளியே போனதும் தயாங்க பார்க்குறீங்க. என்னடி இப்போ நீ திரும்ப வந்து முன்னாடி இப்படி நின்று ஷெடியூஸ் பண்ணால் மட்டும் நான் உனக்கு வாங்கிடுவேன்னு நினச்சியா? அதெல்லாம் இந்த உடம்புல அடிப்படாத வரைக்கும் அதான் இப்போ நீ சேதாரம் ஆயிடுச்சே. இதுக்கு மேலே எனக்கு இது தேவையில்லை. போறியா? இல்லை இங்கே தான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக இரு. எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வச்சுக்குவேன். ஆனால் எனக்கு நீ இப்போ அதுக்கு கூட தேவைப்பட மாட்டேன். நான் ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன சொல்கிறீங்க? பொய் சொல்கிறீங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் பொய் சொல்கிறீங்க. என்னை வந்து வெறுக்கணுங்கிறதுக்காக இப்பெல்லாம் சொல்கிறீங்க. நான் நம்ப மாட்டேன் அப்படிங்க. என்னடி நம்ப மாட்டேன்? நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். ஆனால் தான் அவள் ரூமில் படுத்துட்ருக்கா. என் டார்லிங், இவள் புதுசாக அவளை தான் நான் வச்சுருக்கேன். நீ வேணால் போய் பாரு. அவள் தூங்கிட்டுப்பா. டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வா. நம்ப மாட்டேன். அதுக்கு தாண்டி சொல்கிறேன். நீ நம்ப மாட்டேன், போய் பாருன்னு கொடுக்குன்னு ஓடுறீங்க. அந்த ரூமை திறந்து பார்த்தா சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு அப்படியே பாதி மேலே அப்படியே மூடிட்டு தூங்கிட்டுருக்கா. ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கும் அழுகியாக தாங்களா? மெதுவாக அப்படியே கதவை சாத்திட்டு திருப்பியும் அப்படியே அழுதுகிட்டே கீழே வரீங்க. தயாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. சொல்லியாச்சுல, எல்லாம் முடிஞ்சு. இனியும் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. மூட்டை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிறான் ஷோஃபாவில். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்த்துட்டு அழுதுகிட்டே வெளியே வரீங்க. சுகாவோ என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மாமா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சுகாவோட நீங்கள் கிளம்பிடுங்க. ஜேகே கடன் உள்ளே வந்து அப்படி தயாங்க பார்த்து, இல்லை நீ மனுஷன் தானா? நான் மனுஷன்னு எவன்டா சொன்னான்? என்ன உன் அன்னிக்கு சப்போர்ட் அடிச்சிட்டுக்கா? இத்தனை நாளாக ஏன் கூட தான் இருந்தேன், எல்லாம் மறந்துடுச்சா? எதையும் நான் மறக்கலை, நீங்கள் தான் மறந்துட்டீங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடாக இருந்தது. இந்த வீட்டுக்கு ஒரு உயிரோட்டம் இருந்தது. அண்ணியை அப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புவேன் நான் நினைக்கவே இல்லை. இது வரைக்கும் நீ எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்ததும் இல்லை. அண்ணியை நீ கூட்டிகிட்டு வந்தப்பா உங்களை விரும்பி தான் கூட்டிகிட்டு வர, உங்களை கூடவே வச்சுக்குவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை தயாங்கா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ இப்படியே இருந்து பைத்தியம் தான் பிடிக்க போகுது உனக்கு. நீ தனியாகவே இரு. நானும் இன்னும் கூடவே இருக்க மாட்டேன். எனக்கும் நீ வேணாம். இந்த மாதிரி அண்ணியை பண்ண நீ எனக்கும் வேணாம் அப்படி சொல்லி ஜேகேவோ செம்ம கடுப்பில் தயாங்கா திட்ட, டே எமோஷனலாக போலாம் பார்த்தாட்டா, அவள் தான் போயிட்டா, இப்போ நீயுமா
ஆமாம், நானும் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன். நீ தனியாகவே இரு. அப்போ தான் உனக்கு தனிமை எவ்வளோ கஷ்டமானதுன்னு தெரியும். அண்ணியை ஏன் வெறுத்தோம் அப்போ தான் நீ புரிஞ்சுக்குவேன். நான் உனக்கு கூட இருந்தா அந்த வலி உனக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் கோவமாக கிளம்பி போக தயங்கோ தலையில் கவிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்றான். போங்கடா போங்க, யாரும் எனக்கு தேவையில்ல. இந்த தயாங்காவுக்கு யாரும் தேவையில்ல. நான் மாஃபியாடா, நான் பெரிய டான்டா. யாரும் எனக்கு வந்துட்டு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் போங்க. நான் தனியாகவே சுயம்புவாக இந்த இவ்வளோ பெரிய இடத்த நான் பிடிச்சேன். அதே மாதிரி இத்தனை நாள் இருந்த எனக்கு தனியாக இருக்க தெரியாது. எல்லோரும் வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நானே என் சாம்ராஜ்யத்துக்கு நானே ராஜா, நானே மந்திரின்னு இருக்கிறேன். யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இவன் இங்கே புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. சுகா அவங்கள எவ்வளவோ காம் டவுன் பண்ணுறான். ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கும் செம்ம சங்கட்டமாக இருக்குது. அப்படி அம்மாவை ஃபேஸ் பண்ணுறது. அம்மா ஃபஸ்ட்டு ஊரில் உள்ளவங்கலாம் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. பிகாஸ் அவன் மாஃபியாங்கனால உங்களை கடத்தினா அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அவங்க கூட இருந்துட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சாலே ஊரில் எப்படிலாம் பேசுவாங்கன்னு ஒரு மாதிரி சங்கட்டமாகிடுது உங்களுக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போனால் சாரா உங்கள் அம்மாவும் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் ஆச்சரியமே ஆயிடுறீங்க. அம்மா அம்மா அப்படின்னு அழுக உங்கள் அம்மாவோ, இங்கே பாருடா, நான் எந்த சந்தேகமும் படலை. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். நீயா விரும்பி அவன் கூட ஒன்று ஓடலை, உன்னை கடத்திட்டு போயிருக்கான். அவெல்லாம் நல்லாவே அப்படின்னு உங்கள் அம்மா அம்மா வேணாம்மா, அவர் அப்படி சொல்லாதம்மா. உங்கள் அம்மா உங்களை வினோதமாக பார்க்க ப்ளீஸ்மா. சரி அப்படின்னு சுகாவோ, இவளை இப்படியே நிற்க வச்சு பேசாதீங்க, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உங்களை நல்லா தான் 3 பேருமே பார்த்துக்குறாங்க. இப்படியே டேஸ் போகுது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகமாகவே இருக்குது. என் ஞாபகம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. உன்னோட ஃபோட்டோ ஒன்று அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதை வச்சு அப்படியே பார்த்துட்டு, ஏண்டா என் வாழ்க்கையில் வந்து ஏண்டா என்னை விட்டுட்டு போனேன் அப்படி சொல்லி அழுதுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சுகா பா டியூட்டி முடிச்சுட்டு வந்தோம். நீங்கள் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருவோம். நீங்கள் டக்குன்னு ஃபோட்டோவை கிளச்சிட்டு மாமா அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிக்க. எனக்கு புரியுது, இப்படியே நீ எத்தனை நாளைக்கு அழுதுட்டுருக்க போகிற. அதனால் நீ இங்கே இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீயும் சாராவும் உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும். அதனால் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. வேறு பக்கம் காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன். ஸோ அங்கேயே வீடு எடுத்தார். 2 பேரும் தங்கி அங்கேயே வந்துட்டு படிச்சுட்டு அப்படி இருங்க. ஏமாம்மா என்னால் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறேன்னா? சாராக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல. சாரா சொன்னான், நான் ஓடினனால உங்களை அம்மா மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு அவள் பண்ணிக்கிட்டாலாம். ஏய், நீ ஒன்றும் ஓடி போகல, உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் சரி மாமா, ஊருக்காக நீங்களும் சாராவும் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். சாரா இங்கே படிக்கட்டும், நான் மட்டும் அங்கே போகிறேன். அவன் கூட வேணாம். சரி ஓகே, அப்போது கைராவை கூட்டிகிட்டு போ. ஏன் மாமா, என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? அதெல்லாம் இல்லை, உனக்கு துணையாக தான். கைரா வேறு யாரும் இல்லை, சுகாவோட சிஸ்டர். ஸோ 3 பேருமே வந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் சரின்னு சொல்லி இதுக்கு ஒத்துக்கிறீங்க. நீங்கள் சாராவை வேணாம் அப்படின்ட்டு அதுவும் அம்மா தனியாக இருப்பாங்க. சுகாவுக்கும் வந்துட்டு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குங்கனால நீங்கள் அவங்கள பிரிக்க விரும்பாமல் அவங்க ஒன்றா இருக்கட்டும், நானும் கைராவும் போகிறோம் அப்படின்னு. சரி, கைரா அவளோட காலேஜ்லேருந்து எல்லாம் சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன். பட் அவள் வந்துட்டு இன்னும் ரூம் வெக்கேட் பண்ணல. ஸோ அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு அந்த ஊருக்கு அவள் வந்துடுவா. காலேஜு நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே போங்க. அதுக்கு முன்னாடி நீ அங்கே போ, எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இல்லாட்டி நானே கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நானே போய்க்குவேன், பக்கத்தில் தானே. நீ இந்த அளவுக்கு செய்கிறதே பெருசு மாமா. எனக்காக இவ்வளோ தூரம் நீ ரிஸ்க் எடுத்திருக்க, உனக்காக நான் படிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ உங்கள் அம்மா சிஸ்டர்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. தனியாக தான் வரீங்க. இங்கே நீங்கள் அவன் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்க்குறீங்க. அந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே டபுள் பெட்ரூமு, நீங்களும் கைராவும் தங்கிக்கிற மாதிரி எல்லா வசதியோடு தான் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அது ஆல்ரெடி ஓப்பன் ஆகியே இருக்குது. என்ன அதுக்குள்ளே நமக்கு முன்னாடி கைரா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போனால் இருட்டாக இருக்குது. அங்கே சோஃபாவில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பார்த்ததுமே அது யாருன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் சாயாங் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நானே தான், பரவாயில்லையே, நல்லா தான் கண்டுபிடிக்கிறேன், என்ன மறந்துருப்பேன்னு நினச்சேன். என்ன பேசுகிறீங்க? நீங்கள் தான் என்ன வேணான்னு சொன்னீங்க, நான் ஒன்றும் சொல்ல. அதுவும் இல்லாமல் இங்கே எப்படி வந்தீங்க? இப்போ எதுக்கு வந்தான்னு கேட்குறியோ? இல்லை, நான் எப்படி வந்தீங்கன்னு தான் கேட்டேன். ஹே, இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. இந்த வீட்டை உடச்சி உள்ளே வர்றது பெரிய விஷயம் பாரு, அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு
உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. ஏண்டி என்ன பண்ணுறேன்னு தெரியாதா? நான் என்ன பண்ணுவேன்னு தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே மூஞ்ச வச்சுட்டு, இந்த ஸ்மெல் இந்த ஸ்மெல்லு தாண்டி எனக்கு வேணும். இது ஏதோ பண்ணுது, அதான் நான் தேடி ஓடி வந்துட்டேன். அதுக்கு தான் ஹால் வச்சுருந்தீங்களே, அது சும்மா அவள் எனக்கு சரியாக கம்பெனி கொடுக்கல. எது அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாடி, உன் அளவுக்கு யாரும் கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, இருக்கவும் முடியல. நீ உன்ன மாதிரியே வேணும். உன்னை தான் நான் முழுசாக பார்த்துருக்கேன். அதனால் உன்ன மாதிரியே சொல்லி நான் ஒரு டம்மி சிலிக்கானில் ரெடி பண்ணி கேட்டேன். அது கூட ஒன்றும் பண்ண முடியடி. அதை கட்டி பிடிச்சி உருண்டு பேரண்டெல்லாம் தூங்கி பார்த்துட்டேன், தூக்கமும் வர மாட்டேங்குது. அது கூட ஒன்றும் பண்ணவும் முடியலடி. அளவுக்கெல்லாம் கம்பெனி கொடுக்கல. அதுதான் உன்னையவே தேடி வந்துட்டேன். இந்த 3 மாதமாக நான் நீ இல்லாமல் ரொம்ப பாடுபட்டேன். நான் இல்லாமல் நீயும் ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா அப்படியே 1 இன்ச் ஊறி போய் சும்மா தொலைன்னு வந்து நிற்கிறேடி. என்னடி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். எதை? சிலிக்கான் பொம்மையா? ஆமாம், ஆர்டர் போட்டு வாங்கினேன், ஏமாத்திட்டேன் பயபில். ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னானா. அதில் உன் ஸ்மெல்லும் இல்லை, நீ கொடுக்குற கம்ஃபர்ட்டும் இல்லை. பொம்மை கூட இல்லாமல் போயிடுச்சி அப்படிங்கிறீங்க. என்னடி சி, உனக்கு பதிலாக தான் அதான் வேலைக்கு ஆகலையா, அதான் உன்னை தேடி வந்துட்டனே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்த்துட்டு, இப்போ எந்த பிளானோட அவன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னடி அப்படி பார்க்குற, நான் வந்தது ஒன்று பிடிக்கலையா, சரி விடு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி சொல்லி கையை படிச்சுட்டு, என்ன நீங்களாம் வந்தீங்க, நீங்களா போகிறீங்க, என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் சொன்னேனடி உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஏன் தெரியுமா அப்படின்னு அவங்க கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பயந்து பின்னாடி காலை அப்படியே நடத்தி போகிறீங்க. என்ன பேபி, என்னை பார்த்து பயப்படுறியா? அதெல்லாம் கூடாது அப்படி சொல்லி அப்படியே உங்களை இழுத்து கிட்ட வச்சு, என்ன போலீஸ் தேடிட்டுருக்கு. எது அப்படின்னு நீங்கள் பயந்து போய் பார்க்க, ஆமாடி நான் யார், டான்ட்ரி. உன் நினப்பில் ஒரு 3 மாதம் கொஞ்சம் டல் அடித்தேன், அதில் உடனே என்னை தூக்கத்துக்கு ஸ்கெட்ச் போட்டானுங்க. நான் இப்போது வாண்டடில் இருக்கேன். என் தலைக்கு பல கோடி வச்சுருக்கானுங்க. நான் மட்டும் யாருக்கெல்லாம் அது சிக்கனை சூப்பராக தூக்கிட்டு போய் கொடுத்துருவானுங்க. எதுக்கு? நான் பெரிய மாஃபியா. நான் ஏன்டி அடுத்தவன் பிடிச்சி கொடுத்து அங்கே போய் நிற்கணும்? நானே போகிறேன். வெளியே போனால் என்ன என்னை வந்துட்டு சுடுவானுங்களா? நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்குறான். நீங்கள் என்ன வளர்றீங்க அப்படின்னு பிடிச்சிருக்க. நான் என்னடி வளர்னேன், உண்மையை தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் டக்குன்னு டிவி ஆன் பண்ணி பார்க்குறீங்க, அதுலேயும் அதே நியூஸ் தான் போயிட்டுருக்கா. அவன் நான் பார்த்ததுமே வந்துட்டு என்கவுண்டர் பண்ண சொல்லி ஆர்டர். நீங்கள் அப்படியே ஜர்க்காயிருங்க. அவன் பாட்டுக்கா அப்படின்னு சரிச்சிட்டு வெளியே போகிறான். நீங்கள் டக்குன்னு உள்ள எழுத்து, எங்கே போகிறீங்க? ஏன்டி, எனக்கு எந்த பயமும் இல்லை, என் உயிரை நினச்சலாம். ஏதோ உன்னை வந்து பார்த்துட்டு போகணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிறான். பார்த்துட்டேன் போகிறேன் அப்படின்னு. போகக்கூடாது அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. நான் ஏன்டி போகக்கூடாது? ஆமாம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ஓ அப்படியா, நான் இங்கே இருக்கணும்னா உனக்கு நிறையா சேதாரம் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. ஆமாடி 3 மாதம் ஆச்சு உன்னை நான் கிட்ட பார்த்து, உன்னை ஸ்மெல் பண்ணி, நீ எனக்கு வேணும் அப்படி சொல்லி உங்களை அப்படியே இழுத்து அந்த ஹால்லே அப்படியே படுக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண, என்ன பண்ணுறீங்க, இது ஹால் இருந்தா என்ன, நீ நானும் தானே இருக்கோம் அப்படி சொல்லி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுறான். அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரையும். சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ செம்ம தான், என்னையே அவங்ககிட்ட இழுத்து வச்சுருக்கேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி, இந்த போதை எதுலையும் இல்லடி, இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்களோ தயாங் அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தயாங்க அப்படியே எஸ் பேபி இப்படி தான் எஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிவிட்டே உங்கள் அண்டரில் அப்படியே லிக் பண்ண உங்களால் முடியல. நீங்கள் அவனோட ஹேரை பிடிச்சிட்டு தயாங் தயாங் அப்படின்னு மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. எஸ் பேபி அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே இன்செக்ட் பண்ணி மேக் அவுட் பண்ணுறான். இப்படியே 2 பேரும் அங்கேயே படுத்து அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. நைட் ஆயிடுது, நீங்கள் டே நைட் கூட தெரியாமல் அப்படியே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலிங் பெல் சவுண்டில் தான் முழிக்கிறீங்க. பார்த்தா தயாங்க உங்கள் மேலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கான். நீங்கள் ஐயோ தள்ளி போய் அப்படிங்கிற மாதிரி அவனை மெதுவாக தள்ளி படுக்க வச்சுட்டு, என்னடா ஆதாம் மாதிரியா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. கிழிஞ்சது ஆதாம் ஏவல் மாதிரி இருக்கும்.
இவனை பார்த்தா நம்மளும் கண்ட்ரோலை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரின்னு அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மாட்டிட்டு போய் டோரை லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி தலையை எட்டி பார்த்தா அக்கா கயிறா நின்றுட்டுருக்கா சூட் கேஸோட. ஐயோ இவளா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்து இங்கே என்னடி பண்ணுற எதை இங்கே என்ன பண்ணுறேண்ணா உன்னை பார்த்துக்கிறதுக்கு தாண்டி சுகா என்ன உடனே இங்கேருந்து என் காலேஜ்லேருந்து இங்கே மாற்றி விட்டான். சரி இங்கே நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்டடி பண்ண போகிறோன்னு வந்தால் நீ என்னடி என்னை உள்ளே கூட விடாமல் எதுக்கு வந்தேங்கிற மாதிரி கேள்வியாக கேட்குற அப்படின்னு கைராவோ எனக்கு டயர்டாக இருக்குது தள்ளு தள்ளு அப்படின்னு உள்ளே போய் உள்ளே எங்கடி போகிற வேற எங்கடி போக சொல்கிற இங்கே வேணா நீ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போது ஜேகே அங்கே வரான். இவன் அப்படி சொல்லிட்டு பார்க்க அண்ணியாரே எப்படி இருக்கீங்க? பார்த்ததெல்லாம் நல்லா தான்டா இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுற? நான் பக்கத்து ஃப்ளாட் தான் இருந்து நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணிக்கிங்களா? அதுவே தெரியல. என்ன சொன்ன? பக்கத்தில் நான் இருக்கேன்னு சொன்னேன். அப்போ நீ தயாங்கூட இல்லையா? இல்லை அண்ணியாரு உங்களை அவன் அப்படி பண்ணதும் எனக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால் நான் அவனை விட்டு ஏன்டா அப்படி பண்ணேன்? அவரை தனியாக விட்டு எப்படி வர உனக்கு மனசு வந்துச்சு? என்ன அண்ணியாரு இன்னுமா உனக்கு அவன் மேலே பாயாசம்லாம் இருக்குது? ஏய் உனக்கு இல்லையா? எனக்கும் இருக்குது. ஆனால் அவருக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாரு. ஒன்றும் அப்படி பண்ணதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. கொஞ்ச நாள் தனியாக கிடக்கட்டும், அப்போ தான் நம்மளோட அருமை தெரியும். அதுக்கு தான் விட்டு வந்தேன் அண்ணியாரு. இங்கே நான் ஒரு ஜிம்மு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கும் இப்போதைக்கு அது போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி பைத்தியம் அதெல்லாம் சரிதான். நியூஸ் பார்த்தியாடா? என்ன அண்ணியாரே இப்படி சொன்னதோட நீங்கள் நடந்தாலாம் சொல்லி என்ன அண்ணியாரே இப்படி சொல்கிறீங்க? ஆமாடா. சரி இப்போது என்ன பண்ணணும்? அதுக்கு நான் அவனை போய் பார்த்துக்கணுமா? அவன் தான் பெரிய டான் ஆச்சு, அவனுக்கு எல்லாம் தெரியும். நம்மெல்லாம் அவன்கிட்ட நெருங்க முடியுமா? அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணியாரே. அம்மா உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் தெரியும்? அவர் தாண்டா சொன்னார். எதை? அவன் எப்போ இங்கே வந்தான்? எப்போ உங்ககிட்ட பேசினான்? சொல்லவே இல்லை. டே அது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே தயாங்க அங்கே வெறும் ஒரு இடுப்பில் துண்டோடு வந்து நிற்கிறான். எல்லாரும் அப்படியே பார்த்து ஷாக்கு. நீங்களும் என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க? உள்ளே போங்க அப்படி தர. என்னடி ரொம்ப பேசினேன், இது கூட இல்லாமல் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. ஐயோ இவன் செஞ்சாலும் செய்வான். ஜேகேவோ ப்ரோ நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. டேய் அவளுக்காக நான் விட்டு போனேன்ல, பேசாதடா அடித்து மூஞ்சி மாதிரிலாம் அடிச்சிருவேன், ஓடிடு அப்படின்னு சொல்லி திட்ட. ஜேகேவோ சரி சரி இந்த ஆள்கிட்ட இப்போதைக்கு வாய் கொடுக்க வேணான்ட்டு சரி அண்ணியாரே நான் என் ஃப்ளாட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவன் போப்போம். டே இருறா. என்ன அண்ணியாரே எனக்கு ஒரு ஹெல்ப்பு. இவ்வளோ நேரம் கயிறா அப்படியே தயாங்க ஆடி பார்த்துருக்கேன். இவன் என்ன வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வர அவனையே பார்த்துட்டுக்கா அப்படின்னு. அப்போ அவளோ ஹாய் அப்படின்னு சொல்லி கை நீட்டா. தயாங்க அப்படின்ட்டு அவன் பாடிக்குள்ளே போக ஏய் நீயா போய் சாவுக்குள்ளே விழுந்து தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லி நீங்கள் கயிறா பிடிச்சி எடுத்து டே இவளை கொஞ்சம் உன் ஃப்ளாட்டில். அப்போ அப்படியே ஜேகே கயிறாவை பார்த்துட்டு சரி சிஸ்டர் வாங்க. எதை சிஸ்டரா அப்படின்னு கயிறா ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னடி அவன் என்ன சிஸ்டர்னு சொல்கிறான்? பிரதராலாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லு. அது என்ன பஞ்சாயத்தோ நீ அங்கே போய் பார்த்துக்கோ, தயவு செய்து இங்கே கிளம்புடி அப்படின்னு சொல்லிடுங்க. கயிறா அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ப்ளீஸ் டி சுகாட்டை மட்டும் போட்டு கொடுத்துடாத. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ப்ரோ ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, என்ஜாய், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறா ஜேகேவை திரும்பி பார்க்க. ஜேகே பட்டுக்க போய் ரூமை தந்து யோ வராலான்னு கூட பக்கமாக போறியே அப்படின்னு. சிஸ்டர் யோ இந்த கிஸ்டர்லாம் சொல்கிறவளை வச்சுக்காத, எத்தனை நாளைக்கு தான் நானும் சிங்கிளாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்ல. எதே அப்படின்னு சொல்லி ஜேகே பக்கா ப்ளீஸ் என்னை தூக்கு காலில் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே இடுப்பில் பாட்டுக்க டப்புக்குன்னு ஜம்ப் பண்ணி ஏறிக்கார. ஜேகேக்கும் இவ்வளோ நாள் தனியாகவே இருந்ததில்ல, கைராவை பார்த்ததுமே பிடிச்சிருது. இருந்தாலும் உங்களோட சிஸ்டர் நினச்சிட்டு அவன் மரியாதையாக பேசியிருப்பான். இவன் அடிக்கிற அட்ராசிட்டியில் அவனும் ஏய் யார் நீ இடுப்பில் ஏறி உட்காண்டா இறங்கடி அப்படிங்கிற மாதிரி குரங்கு குட்டி மாதிரி இப்படி வந்து உட்காண்டா. ஹலோ எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. நானும் ரொம்ப நாளாக சிங்கிளாகவே சுற்றிட்டு இருந்தேன், இப்போது மிங்கிளாலாம் நினைக்கிறேன். எப்படி வசதி? கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா? இல்லை. ஏதாவது லவ் கிவு? இல்லடி. அப்புறம் என்ன அதான் டி சொல்லிட்டியே, இனி 2 பேத்துக்கும் மிங்கிள் ஆக்கிறதுல எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே லிப்பில் கிஸ் பண்ண. ஜேகேவா அடியே என்னது அப்படின்னு சொல்லி தள்ளுறான். அதெல்லாம் தெரியாது, என் ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு தான். எனக்கும் அதான் நீ ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு, என் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு என்ன கேட்க பண்ணி திருடிட்டடி. யோ இப்போ இன்னத்துக்கு நீ கத்திட்டே இருக்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால் 2 பேரும் லவ்வர்ஸ் ஓகேவா? என்னடி நீயே பதில் சொல்லிக்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு பள்ளம் தோண்டின ஜேகேவை இப்படி கயிறா கவுத்துப்பட்டாலே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க தயாங்கோ வந்துட்டு அந்த டவலை கூட கழட்டிட்டு நிற்கிறான். நீங்கள் இது என்ன கோலம் கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டவலை எடுத்துகிட்டு வந்து கட்ட. அப்படியே தயாங்க சிரிச்சிட்டு என்னடி இப்போ நீ என்னமோ பார்க்காத மாதிரியும் நான் என்னமோ ஒன்று புதுசாக பார்க்குற மாதிரியும் ஓவராக சீன் போடுற. 2 பேருமே பார்த்து பழசானது தானே. அதெல்லாம் சரி, அதுக்கு இப்படியா இருப்பீங்க? நான் என்னடி பண்ணேன்? இங்கே ட்ரெஸ்ஸே இல்லை, இருந்தால் தானே போடுறதுக்கு, அதுக்கு எப்படி அனுப்பிங்க? வேறு என்ன பண்ண?
பழசெல்லாம் என்னால் போட முடியாது. சரி சரி, நானே போய் எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்ஸு, அது வரைக்கும் இப்படியாவது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி விட்டு நீங்கள் கடைன்னு போய் கீழே பக்கத்தில் ஒரு ஷோரூமில் அவனுக்காக பிராண்டடாகவே கொஞ்சம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு இன்னர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு மேலே கடைன்னு வந்து அவன் வெளியவே வரக்கூடாது நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. நீங்கள் வெளியில் வரும்போது கரெக்டாக அவங்க டோரை ஓப்பன் பண்ண நீங்கள் டக்குன்னு அவனை உள்ளே தள்ளி விளான்ட்டு எங்கே போகிறீங்க? ஏண்டி ட்ரெஸ் எடுக்க போகிறேன்டா, என் சைஸ் தெரியும்ல, அதான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க? என் சைஸ் தெரியாமல் நீ பாட்டுக்கு எதையா தூக்கிட்டு வந்துட்டீன்னா அதெல்லாம் நான் போடணுமா? எனக்கு என்னோட சைஸ் உனக்கு தெரியுமா? கரெக்டாக தான் எடுத்துருக்க போல் அப்படின்னு எடுத்து பார்க்குறான். நீங்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே பார்த்துட்டு என்னடி இது இன்னர்ஸ் கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்க. நீங்கள் அப்படியே அவனை முறைக்க சரி சரி முட்டை கொண்டை போட்டு அப்படியே முடிச்சு பார்க்காத. சரிவா குளிக்கலாம் அப்படின்னு கைப்பிடிச்சிருக்க. நீங்கள் என்ன போங்க, நான் தனியாகவே குளிச்சுக்க. மிட் நைட் மசாலா ஓட்டினதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், மார்னிங்கும் ஓட்டணும், இல்லைனா நான் வெளியே போயிடுவேன். ஐயோ இவனோட ரோதனையாக போச்சு, இம்சை பண்ணுறான் அப்படின்ட்டு சரி வரேன் அப்படின்னு 2 பேரும் போய் ஒன்றா தான் குளிக்கிறீங்க. குளிக்கிறதுக்குள்ளே உங்களை போட்டு படுத்தி எடுக்கிறான். உங்களை அப்படியே ஹிப்பில் பைட் பண்ண சும்மா இருங்களேன். அப்படிலாம் இருக்க முடியாதுடி, அப்போ நான் வெளியே போட்டா இதையே சொல்லி சாவடிக்காத அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு எனக்கு தலை தேய்ச்சி விடு. சரி அப்படின்னு தேய்ச்சி விடுங்க. மேலுக்கு யார் தேய்ச்சி விடுவா? உங்கள் அப்பா வந்து தேய்ச்சி விடுவாரா? இங்கே பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர். அப்போ மோட்டை தேடி எல்லாத்தையும் சொல்லணுமாக்கும் அப்படிங்கிறான். நீங்களும் தலையெழுத்துடா அப்படின்னு சொல்லி குளிக்க வச்சுட்டு அப்புறம் நீங்களும் குளிக்கிறீங்க. என்ன நீயா குளிக்கிற? வேற நான் தாண்டி குளிக்க வைப்பேன், எனக்கு பண்ணிடல நீ. ஐயோ வேணாம் பண்ணுவண்டி அப்படின்னு சொன்னான். ஐயோ நம்ம எதை வேணாங்கிறோமோ ஒத்தையே செய்கிறோம்மா இம்சை அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. என்னடி வாய் ரொம்ப முணுமுணுக்குது, திட்டிகிட்டே இருக்கியோ? இல்லையே பொய் சொல்லாதடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை செவத்தில் சாச்சு அவங்க மேலே அப்படியே வந்து படுக்கிறான். இது ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறீங்க, அதனால என்னடி இங்கேயும் ஒரு டைம் பண்ணலாம் தப்பில்லை அப்படிங்கிறான். ஐயோ தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளிவிட்டு அப்படியே ஒரு வழியாக குளிச்சு வெளியே ஓடியாடுறீங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டா காலேஜ் போகிறதுக்காக அப்படியே வந்து நின்று தயங்கோ எங்கேயோ ரெடி ஆகிட்ட போல அப்படின்னு கேட்குறான். நான் காலேஜ் போகணும், அதுக்கு முன்னாடி எங்கே எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுட்டு சமைச்சி வச்சுட்டே போகிறேன். நீங்கள் அதே சாப்பிட்டு இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. எதை? நான் இந்த ஆரி போனதெல்லாம் சாப்பிட்ணும், என்னெல்லாம் அப்படிலாம் சாப்பிட முடியாதுடி. ஐயோ இவன் படுத்துறானே. இங்கே பாருங்க மாஃபியா சார், உங்களுக்கே தெரியும் வெளியில் போனால் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன நீ கூட்டிகிட்டு போகிற. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பாட்டுக்கு கதவை வந்து வெளியே போக நீங்களோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு ஓடி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பாட்டுக்கு வெளியே போகிறீங்க. ஏண்டி இப்படியே போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க, அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. ஐயோ படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டு அவனுக்கு நீங்கள் ஹூடியெல்லாம் மாட்டி இங்கே பாருங்கள் ப்ளீஸ் இப்படி எதுவும் பண்ணாதீங்க, பொறுமையாக என் கூட வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ 2 பேரும் போய் ஒன்றா வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரான். அப்போ இதுக்காவது ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கூட்டிகிட்டு கீழே போய் ஒரு கேப் பிடிச்சி 2 பேரும் போய் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினா அவனும் அது வேணும் இது வேணும் பப்ஸ் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி சின்ன குழந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கா. நீங்களும் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் கூட சமாளிச்சிடும் போல, இவனை சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறீங்க உள்ளே ஆளை காணும். ஐயோ அதுக்குள்ளே எங்கே போனோம் சார், அங்கே உள்ளே இருந்தவர் இப்போ தான் மேம் இறங்கி போனார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு ஒன்றா ஒரு ஜூஸ் கடை நீங்கள் போய் இங்கே என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஜூஸ் வேணும். சரி அப்படி சொல்லிட்டு வாங்கி உங்ககிட்ட நீட்டான். எனக்கு வேணாம் நீங்கள் குடிங்க. இப்போ நீ இதை குடிக்கல அப்படின்னு சொன்னதும் சரி மிரட்டாதீங்க குடிக்கிறேன் அப்படின்னு அப்படி பதட்டத்தில் எல்லா பக்கமும் பார்த்து யாரும் உங்களை பார்க்குறாங்களா அப்படின்னு பயந்து அப்படியே குடிக்கிறீங்க. என்னடி பயந்துட்டே இருக்க போல அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துருக்கேன். ஐயோ உனக்கு நிஜமாவே பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, சீக்கிரம் குடிங்க, இங்கேருந்து போகலாம், வெளியே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் படபடன்னு இருக்குது அப்படிங்கிறீங்க. கூல் பேபி டால், நீ இப்படிலாம் ஆகாதடி, அப்படியே ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது, அப்புறம் மாமாவுக்கு மூட் ஆகிரும் அப்படிங்கிறான். நீங்கள் என்ன பப்ளிக்லன்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவன் என்ன தடுப்பான், என்னெல்லாம் கேட்க அவனுக்கும் இங்கே தைரியம் கிடையாது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாஸ்க்கை கட்டப்பான். வேணாம் ப்ளீஸ் இதை மட்டும் ரிமூவ் பண்ணாதீங்க, பேசாமல் அப்படியே இருங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ நான் எப்படி ஜூஸ் குடிக்கிறது? இது ஒன்று இருக்கா, இதை வீட்டில் கொண்டு போய் குடிக்கலாம்ல? முடியாது, எனக்கு இப்போ இங்கே குடிக்கணும் அப்படிங்கிறான்.
அடே படுத்துறடா நீ அப்படின்ட்டு நீங்கள் மாஸ்க்கை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஜூஸ் குடிக்க ஹெல்ப் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே குடிக்கிறான். நீங்கள் பதட்டப்படுறதுலாம் அவனுக்கு அப்படியே வந்து ஹாப்பியாக இருக்கு. நமக்காக ஒருத்தி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாளா அப்படின்னு அதை ரசிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஜூஸ் குடிச்சதும் முடிஞ்சா போகலாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அது வந்து அப்படின்னு அவன் திரும்போது ஐயோ விட்டா இவன் இப்படியே கேட்டுருப்பான். போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ண மாதிரி நீங்கள் போய் நிற்கவும் அவனுக்கும் சையாகுது ஒரு மாதிரி. அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு சரிடி என்ன அதுக்குள்ளே அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்க நீங்கள் அதெல்லாம் இல்லை எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கும். சரி வரேன் அப்படின்ட்டு ஒரு வழியாக அவனை கொண்டு போய் நீங்கள் விட்டுட்டு அடுத்ததுக்குள்ளே கைராவை வந்து அப்படியே ஜேகே வந்து கைராவை இடுப்பில் வச்ச மாதிரி வெளியே வரா. நீங்கள் இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்க ஜேகேவோ உங்கள் முன்னாடி வந்து இவளை ஃபஸ்ட்டு இறங்க சொல்லு. எடு நானோட அவளை தூக்கி உன் இடுப்பில் வச்சு விட்டேன். குழந்த மாதிரி நீ தூக்கிட்டு வந்துட்டு இறக்கி விடுங்கிற அடியே எருமை என்ன குரங்க மாதிரி அவன் இடுப்பில் இருக்க இறங்கி தொல்லடி என்னடி பஞ்சாயத்தை கூட்டி வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் பார்க்க இவன் என்னோட ஹஸ்பண்ட் ஸோ என்னை தூக்கி வைக்கணும். எது ஹஸ்பண்டா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் நான் ப்ரோவை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன் பட் அப்படின்னு சொல்லும் போதே தயாங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் உள்ளே போயிடான். அவரெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டார். ஸோ அவரை மாதிரி இவனும் செம்ம ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். விசாரித்ததில் இவன் கூட அவரோட பிரதராம்ல. ஸோ அதான் எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. நான் எத்தனை நாளைக்கு தாண்டி நானும் சிங்கிளாக இருப்பேன். சாரா எங்கள் அண்ணனை கரெக்ட் பண்ணிட்டான், நீ இந்த ப்ரோவை கரெக்ட் பண்ணிட்ட, எனக்கு ஆள் வேணாம் சிங்கிளாகவே சுற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்களோ இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அவ்வளோ உனக்கு பிடிக்கலையா அது வந்து இங்கே பாரு அவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி காலத்தில் இந்த தாலி எடுத்து காட்டுறான். என்னடி இது எல்லாத்தையும் வேறு மாதிரி இருக்கணும்னு நினைப்பல அதான் அதுக்கு நீ இப்படியா அடியே இது அவன் தாண்டி உன் கழுத்தில் கட்டணும் ஏன்டி அவன் கழுத்தில் கட்டி வச்சுருக்க. அது வீட்டிலலாம் தெரிஞ்சு எனக்கு கட்டும் போது அவன் கட்டட்டும். பட் இதை அதுக்கு முன்னாடி இவனை யாராச்சும் கொத்திட்டு போய்டா. ஆள் பார்க்க செம்மையாக இருக்கான், ஜிம் வச்சுருக்கானா, எவ்வளோது ட்ரெயின் பண்ணேன்னு வந்து யாழ் அவசார் பண்ணிட்டா. அதுக்கு தான் முன்கூட்டியே ஜெயிக்கவோ அப்படியே கயிறாக முறைக்கா. என்ன முறப்பு தாலிலாம் கட்டிட்டு நான் தான் உன் ஒய்ஃப் எவ்வளோ வரக்கூடாது புரிஞ்சதா. ஒழுங்காக போய் ஜிம்மை திறந்து ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி நைட்டு நான் ஒருத்தி வீட்டில் இருக்கேன்னு நினச்சிட்டு வரேன். தேவை படுத்து எடுத்துட்டா நீ இவளெல்லாம் என்னால் வச்சுக்க முடியாது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கயிறாவை தள்ள. நீங்கள் அவளை அப்படியே பிடிச்சி கயிறா என்ன அதெல்லாம் முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நீ தான் என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி, நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன நீ இவ கூட கோத்தோடு பார்க்குற. என் அண்ணன்ட்டு கூட கால் பண்ணி சொல்லிட்டேன், அவன் வரும்போது இதை பற்றி பேசுன்னு இருக்கா. எதை உன் அண்ணன்டி கேட்டிங்களா, இவன் எனக்கு பாட கட்டாமல் விட மாட்டாப்புல. ஏற்கனவே தாயாங்க உங்களை கடத்தினதில் அவன் என் மேலே செம்ம காலில் சுற்றிட்டு இருக்கான். இப்போ இது தெரிஞ்சிச்சு அவன் தங்கச்சி நான் தான் ஆட்டையை போட்டேன்னு என்னைய கைமா போட்டுருவானே அவன் அப்படின்னு சொல்ல. நீ எல்லாம் ஒரு டான்னு சொல்லாதடா, டானை வந்துட்டு இப்படி பேப்பற நான் எப்படி சொன்னேன் நான் டான்னு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல. சரி ரொம்ப அழுகாத, நைட்டு வந்து நிறைய டிஸ்கஷன் இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ உங்களை பிடிச்சி இழுக்க. நீங்கள் இருடிம்மா ஒருத்தன் கொடுக்குற தலை சுத்தல் பத்தலைன்னு இவ வேறு புதுசாக அப்படின்னு சொல்லி ஜேகேவை பாவமாக பார்த்துட்டு நீங்கள் அவள் கூட கிளம்பி காலேஜ் போயிருங்க. இப்படியே தான் உங்களுக்கு டே ஸ்கிப் ஆகுது. தயாங்க ஒரு பக்கம்னா இதுங்க ஒரு பக்கம் போட்டு மண்டையை உருட்டி நீங்களோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இங்கே கைரா ஜேகேவோட என்னடா நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு பெட்டை சுற்றி ஓட. ஜேகேவோ படிச்சிட்ருக்கடி கொஞ்சம் பொறுமையாக இருடி, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணும்போது பேசாமல் இருக்க, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குடி, அதான் உங்கள் அண்ணன் வரான்னு சொல்லியிருக்கல, பேசலாண்டி உன் அண்ணன் டைம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீ படிப்பெல்லாம் முடி, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்டி இப்படி படுத்துற. ஹலோ கல்யாணம் மட்டும் இங்கே மேட்ரு இல்லை, குழந்த கூட அடிய பைத்தியக்காரி எல்லாத்தையும் வேறு மாதிரி பார்க்கணுன்ட்டு குழந்தைய என்னட்டெல்லாம் பற்றி கேட்காத, அதெல்லாம் முடியாது. அப்போ உன்னால் முடியாதா அப்படின்னு கைரா ஒரு மாதிரி பார்க்க அடிங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்டே வருவோம். இதான் சாக்குன்னு கைரா அப்படியே அவனை டக்குன்னு ஏறி இடுப்பில் ஊனா இடுப்பில் உட்காந்துக்கிறா குலக்கத்திரிக்கா இறங்கடி அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றான். என்ன புருஷ் இப்படி தள்ளுற பொண்டாட்டிய வானாடி ஹஸ்கி வாய்ஸ்லலாம் பேசாத, என்னென்னமோ பண்ணுது, நானே இத்தனை வருஷமாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் போடி அங்கிட்டு அப்படின்னு அதெல்லாம் எனக்கு வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே ஜேகே லிப்பில் கிஸ் பண்ண. ஜேகே இதுக்கு மேலே முடியாது, என்னால் முடியல, இன்னும் தப்பாக எடுத்துக்காத, நீ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை எதுவுமே சொல்லையே, நான் தான் உனக்கு தாலி கட்டிட்டேனே, நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ இதெல்லாம் தப்பு இல்லை, நீயே இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் இனி நீ நோன்னு சொன்னால் கூட நான் உன்னை விடுறதா இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தூக்கிட்ட கைராவை போயிடான். இங்கே நீங்கள் தயா பக்கத்தில் அப்படியே படுத்துருக்கீங்க.
தயாங்கங்களா அப்படியே வந்துட்டு, என்ன தான் சொல்ல பேபி, எத்தனை டால் இருந்தாலும் உன்ன மாதிரி வராது. எதை இன்னுமா நீ அந்த சிலிக்கான் பொம்மையை நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க, அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன்டி அது பொம்மடி, அதுக்கிட்ட போய் அந்த பொம்மை தான் என் சக்காலத்தி அப்படின்னு சொல்கிறீங்க. விட்டா அதை கூப்பிட்டு வச்சு சக்காலத்தி சண்டை போடுவோம் போல். ஆமாம், அது மட்டும் இங்கே இருந்துச்சு, இன்றைக்கி அதை டேராக கிழிச்சு போட மாட்டேன் அப்படி சொல்லிடுங்க. பேசி சரிடி ஓவராக பண்ணாது, இங்கே வா அப்படி சொல்லி உங்களை அப்படியே இழுத்து ஹக் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் குளிச்சுட்டு வரீங்க. தயாங்க கூப்பர் அடித்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே, ட்ரெஸ்ஸையாவது போட்டு படையண்டா, இப்படி கிடக்குற அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் கேட்க, என்ன நீயே போட்டு விடுறி அப்படிங்கிறான். ஆமாம், இது ஒன்று தான் குறைச்ச, இப்போ கிட்ட வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், நான் காலேஜ் கிளம்புறப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் சவுண்ட் கேட்குது. என்ன இவ்வளோ காலையில்? ஒரு வேளை ஜேகே கைரா தான் திரும்ப பஞ்சாயத்துன்னு வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் கதவை திறந்தா சுகா நிற்கிறான். சுகாவை பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆடி போயிடுது. எது மாமா இங்கே? என்னம்மா இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? நான் கந்தா உள்ளே வருவேன், இல்லை மாமாவை இப்படியே அனுப்பிச்சி விடலான்னு ஐடியா அது இருக்கா அப்படின்னு சுகா கேட்டது. அதெல்லாம் இல்லை மாமா, உள்ளே வாங்க மாமா அப்படி சொல்லி கூப்பிடுறீங்க. அதோட சுகா உள்ளே வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான். இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி அமைதியாக இருக்க. நீங்களும் மாமா இங்கே உட்காரு, ஒரு நிமிஷம் மாமா, குளிக்கலை இன்னும், குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடன் திரும்பி ரூம்குள்ளே வரீங்க. தயாங்கோ யார் அவன் மாமா மாமான்னு இது மாதிரி சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எழுந்திருக்கிறான். நீங்கள் கரெக்டாக உள்ள வந்து கதை சொல்லி அப்படி என்ன போய் அமைதியாக ப்ளீஸ் கத்தாதீங்க அப்படிங்கிறீங்க. என்னடி அவனுக்கு பயந்து என்ன அமைதியாக இருக்க சரியா? பயம்லாம் இல்லை, கொஞ்சம் ப்ளீஸ். ஏன்னா அவன் மாமா என்னை பிடுங்கிடுவானா, அவனால் என்னை ஒன்றும் கழட்ட கூட முடியாது, பார்க்கலையா நானும் மாமாவானே அப்படின்னு எழுந்திருக்கிறான். ஐயோ அதெல்லாம் இல்லை, எனக்கு 2 பேருமே வேணும். எதை? அதாவது 2 பேருமே முக்கியம், ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலாம் என்னால் தாங்க முடியாது ப்ளீஸ். உனக்கு நோ மட்டும் தாண்டி முக்கியம்னு சொல்லணும். ரெடி அவன் கூட என்ன சேர்த்து சொல்கிற, இதுக்கு அவனை போடணும் அப்படின்னு எழுந்திருக்கிறான். ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க அப்படிங்கிறீங்க. இப்போ என்னாடி உன் பிரச்சனை? ஒரு மணி நேரம் மட்டும் இந்த ரூம்குள்ளே இருங்க, வெளியில் வராதிங்க. நான் அதுக்குள்ளே பேசி மாமாவை எப்படியாவது அமுச்சு விட்டுறேன் ப்ளீஸ் தயாங்க. 1/2 மணி நேரம் தான், அதுக்கு மேலே அவன் நோய் இங்கே நின்றுட்டு இருந்தான். அப்புறம் நான் பொறுப்பில்லை, வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ப்ளீஸ் எனக்காக என் மாமா நிறைய பண்ணியிருக்காரு, இப்போ எதுக்கு இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் ஓடிட்டுருக்க? அது நீ பாட்டுக்கு விட்டு போயிட்ட. அவர் தான் என்னை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார், அவருக்காக நான் அவர்கிட்ட பேசிதான் ஆகணும். அவர் எனக்காக நிறைய பண்ணுறாரு, உனக்காகலாம் அவரை எதிர்க்க முடியாது. அதனால நீங்கள் இரு, நான் அவர்கிட்ட பேசி அனுப்பிச்சிட்டேன். அப்போ என்னை விட மாமா, ஐயோ ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு நீங்கள் அழுகிற மாதிரி. சரிடி உடனே அழுகாத, சரி 1/2 hour அதுக்குள்ளே அவனை பேசி அமுச்சு விடு, ரொம்ப பேசினா வெளியே வந்துடுவேன். இல்லை அவரை நானே பேசி அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவை வந்து வெளியே போகிறீங்க. அதுக்குள்ளே சுகா அங்கே நிறைய உங்களுக்காக பாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னு கொண்டு வந்திருக்கான், எல்லாத்தையும் வைக்கிறான். நீங்கள் அதெல்லாம் பார்த்து அப்படியே எடுத்து வச்சுட்டு, தேங்க்ஸ் மாமா, இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படி? நீயும் கைராவும் இங்கே தனியாக இருக்கீங்க, ஸோ எல்லாமே வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்டா. ஆமாம் எங்கே அவள் ஆளக்கானோ அப்படின்னு சுகா பார்த்து, ஐயோ அது வந்து மாமா அது அப்படின்னு நீங்கள் முழிக்கும் போதே, புரியுது என்கிட்ட கூட சொன்னான், அவளுக்கு ஏதோ உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டேன்னு, அவனோட தான் தங்கியிருக்காளா, அப்பாடா அப்படின்ட்டு அது அப்படின்னு மறுபடியும் முழிக்கா. நீ என்ன உளறிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். ஒன்றும் இல்லை மாமா, சார் எப்படி இருக்கா, அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. மாமா உனக்கு எப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு? என்ன வந்ததுமே என்னை கிளப்புறதுலையே ரொம்ப மும்பரமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுகா பார்க்க, உங்களுக்கும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம கேட்காமே எவ்வளோ பதில் சொல்கிறாரு. சுகா சிரிச்சிட்டு, சரி ரொம்ப பதட்டப்படாத, அம்மா நீ குளிக்கிறேன்னு தானே போனேன்? ஆமாம் மாமா. ஏம்மா குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்கா? எதை அப்படின்னு பார்த்தா பார்க்குறீங்க, நீங்கள் போன ட்ரெஸ்ஸில் தெரியும். ஐயோ மண்டையில் இந்த கொண்டையே மறந்துட்டேன்னு. அது இல்லை மாமா, காலேஜ் போக ட்ரெஸ் சேஞ்ச் வேறு பண்ணுவேன், சும்மா குளிச்சுட்டு பாத்ரூமில் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஈரமாயிரும்ல, அதான் மாமா அப்படிங்க. சரி பதறாத, வந்ததுலேருந்தே பதட்டமாகவே இருக்கா. சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இங்கே இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்து ஜாக்கிரதையாரு. பணம்லாம் போதுமா நிறையா போட்டு வேணுமா? ஏன்னா இப்போ நீ தனியாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் எதை இல்லைம்மா கைராவும் கூட இருக்காளா அதை சொன்னேன். இல்லை மாமா தேவைப்பட்டா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். போனதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் டோன் கேட்குது. பார்க்குறீங்க, அவன் அவங்கள்ட்ட கேட்டதை விட அதிகமாகவே பணம் உங்களுக்கு போட்டு விட்டு போயிருக்கான். உங்களுக்கும் ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுது. என்னதான் இருந்தாலும் மாமா இந்த அளவுக்கு நமக்காக செய்கிறாரு அப்படின்னு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கா. இங்கே ஏதோ உருட்டுற சவுண்டு. யாரா அப்படின்னு. தயாங் தான், வேறு யார்? இவ்வளோ நேரம் அவன் அடக்கினதே பெருசு. அவன் பாட்டுக்கு கொண்டு வந்த ஜாமானெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கான். சுகர் கொண்டு வந்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவனை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸை பார்க்குறான். இல்லை நீங்கள் இப்போ என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்லை இதில் உன் மாமா ஏதாவது ஹிடன் கேமரா ஏதாவது வச்சு கொண்டு வந்திருந்தானா, என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு போட்டு கொடுத்துருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எது அவருக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் சீப்பான மைண்ட்லாம் கிடையாது. என் மாமா ரொம்ப நல்லவர். என்னடி என்கிட்ட என் மாமாவுக்கு ரொம்ப சப்ப கட்டுற. ஆமாம், என் மாமா ஒன்றும் உன்ன மாதிரி நான் விடலைல்ல. அவர் இந்த நிலைமையில என்னை பார்த்துக்கிறாரு. என்னடி சும்மா அதே சொல்லிட்டுருக்க அப்படின்னு கிட்ட வரான். ஆமாம், நீ இப்போ வரைக்கும் எனக்கு தாலி கட்டலையில், நான் எந்த உரிமையிலும் கூட இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. ரொம்ப பண்ணாதடி அப்படிங்கிறான். என்ன பண்ண, என் மாமா எவ்வளோ நல்லவர், எனக்காக எவ்வளோ பண்ணுறாரு, கேட்காமே எல்லாம் செய்கிறார். அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டுருக்கேனே, உன் கூட இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியாமல் தானே இருந்துகிட்ருக்கேன். அதெல்லாம் நினைக்க எனக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுக. உன் மாமாவுக்கு நான் இங்கே இருக்க தெரியாதுன்னு நினச்சிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? தெரிஞ்சிருந்தா அவரே போலீஸ் உங்களை பிடிச்சிருப்பாரே. அதான் நானும் யோசிக்கிறேன், எதுக்கு அவன் இன்னும் எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கான்னு. இல்லை புரியல. கொஞ்சம் அங்கே சுற்றி பாருடி. இந்த வீடு ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுற பொருள் தான் அங்கேயும் இங்கேயும் கிடக்குது. எத்தையுமே ப்ராப்பராக நானும் எடுத்து வைக்கிறதில்ல, நீயும் எடுத்து வச்சதில்ல. அப்புறம் எப்படி அவன் நான் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்பான்? அவன் போலீஸ். உன்ன மாதிரி ஒன்றும் மக்கில். எனக்கு பெட்டில் மட்டும்தாண்டி கரெக்டாக பார்ட்னர்ஷிப் கொடுக்குற. மற்றபடி நீ ஒரு தண்டோண்டி. மூளைங்கிறது ஒன்று உனக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன வாயை மூடு. உன் மாமாவுக்கு தெரிஞ்சு தான் ஒன்றும் சொல்லாமல் போயிருக்கான். அதான் இடிக்குது. ஏன் இவன் அடக்கி வாசிக்கிறான்? ஒரு வேளை போலீஸ் இங்கே கூட்டிகிட்டு வரலானுமா, இடியோ பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி வெளியில் பார்க்குறான். பட் அங்கே எதுவும் இல்லையே, யாரையும் காணோம், பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுற மாதிரிலாம் என் மாமா அப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது எதுக்கு மாமாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டு மேடம்? ஆமாம், நீங்கள் என்னை இன்னும் மேரேஜே பண்ணல. ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா இவளுக்கு. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நீங்கள் தான் எனக்கு தாலியே கட்ட மாட்டேங்கிறீங்களே, அதான் பிரச்சனை. அது கட்டினா கூட ஏதாவது ஒரு உரிமையில் அவங்க கூட இருக்கலாம். அது கட்டாமல் நான் என்னவா உங்கள் கூட இருக்கேன்னு என்னை பற்றி நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவனோ இப்போது என்ன சொல்ல வரீங்க மேடம்? சரி மூட விட்டா இருக்கீங்க, நம்ம வேணால் மூட சேஞ்ச் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் விடுங்க, காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. காலையில் தாண்டி பிரச்சனையெல்லாம் பண்ணணும். இப்போ வந்துட்டு நோலாம் சொல்லக்கூடாது, வா அப்படின்னு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அவனை பின்னாடி வந்து சரி இப்போ நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, என்னையும் மூட் அவுட் பண்ணாத. எனக்கு இப்போ எங்கேயாவது வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன் ஏதாவது மூவிக்கு போகலாம். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி யார் ராசா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வெளியில் போலீஸ் ஒன்று தேடிட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, மூவி போகலான்னு கூப்பிட்றீங்க. வாடி, ரொம்ப பண்ணாத, எனக்கு அதெல்லாம் தெரியும், எவனும் என்ன ஒன்றும் கிழிக்க முடியாது. இப்படியே சொல்லாதீங்க, எனக்கும் அந்த தைரியம் இருக்குது, இருந்தாலும் பயமாக இருக்கே. பயத்தெல்லாம் தூக்கி போடு, அதெல்லாம் நான் இருக்கலை, என்னெல்லாம் எவனும் எதுவும் பண்ண முடியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பயந்தா போகிறீங்க. எப்பவும் போல் வெளியில் வரும்போது அவனுக்கு மாஸ்க்கு கூலர்ஸ்னு மாட்டி விட்டவனை அப்படியே கூட்டிகிட்டு வரீங்க. அவனும் அடங்காமல் கூலர்ஸை கழட்டினீங்க. இதை கழட்டாதீங்க, போடுங்க அப்படி. தேட்டருக்குள்ளே வந்தாச்சுடி, இப்போ இதுக்குடி இது அப்படிங்கிறான். இப்போ தான் சுற்றி பார்க்குறீங்க, நீங்கள் அந்தளவுக்கு பதட்டத்தில் இருக்கீங்க. ரொம்ப பதறாத, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவி பார்க்க. அப்புறம் மூவியாக பார்ப்பான், அதை பார்க்காம உங்களையும் நோண்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் வந்தீங்களா? மூவி தானே பார்க்கலான்னு சொன்னீங்க, அப்புறமும் நோண்டிகிட்டே இருக்கீங்க. நீமும் மூவி பார்க்குறியாடி அப்படின்னு சொல்லி அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கீங்க, எங்கேயாவது யாராவது போலீஸ் வந்துடுமோ பிடிச்சிருமோ பயத்திலே இருக்கீங்க. மூவி வந்தால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுவியா? உட்காந்து கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கா, எங்கடி பார்த்துட்ருக்கா, என்ன பாருடி அப்படின்னு உங்களை அப்படியே திருப்புறான். நீங்களும் பதட்டத்திலே இருக்கீங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ பதட்டம்? பதட்டத்தெல்லாம் நான் தணிக்கவா அப்படின்னு உங்கள் லிப்புக்கிட்ட வரான். கொஞ்சம் கேப் கிடச்சா போதுமே அப்படின்ட்டு நான் சொன்னதான், நீங்கள் என்ன டச் பண்ணாதீங்க, எனக்கு தாலி கட்டாத வரையும் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடாடாடா இவளோட பெரிய இம்சையாக போச்சு அப்படின்ட்டு ஒரு வழியாக மூவி முடிஞ்சு வெளியே வந்தா அதுக்குள்ளே தயாங்க அங்கே இருப்பானோன்னு சந்தேகத்தில் அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, சொன்னேன்ல, போச்சு மாட்டோம்,
எனக்கு என்னம்மா உன் மாமா மேலே தாண்டி டவுட்டாக இருக்குது, அவன் தான் என்னை போட்டு கொடுத்துப்பான்னு. என் மாமாலாம் அப்படி பண்ண மாட்டார், அவர் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை. அப்புறம் எப்படி போலீஸ் கரெக்டாக இங்கே வந்தானுங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அங்கே ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்களும் ஐயோ எனக்கு இங்கே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பாட்டுக்கு கூலாக நிற்கிறோம். ஐயோ உனக்கு பயமே இல்லையா அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் தயங்க ஒழுங்காக மாஸ்க்கு கூலர்ஸ் போடுங்க. போலீஸ்கிட்ட வரும்போது மயக்கம் வந்த மாதிரி மேலே படுத்துக்கோங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாது. ஐயோ இப்படியே பேசாதீங்க ப்ளீஸ் அப்படிங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிற ரெடி அப்படின்ட்டு இருக்கான். நீங்களும் என்கிட்ட பேசி வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன பேபி இங்கேயே வா அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே அவனை மண்டையை சாய்ச்சி உங்கள் கழுத்தில் வச்சுட்டு சிஸ்டர் அவனுக்கு மயக்கம் வந்துச்சு, என் ஹஸ்பண்ட் தான் படத்துக்கு வந்தோம், அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல், நான் உடனே கூட்டி போனோம். அவனும் சரின்னு உங்களை மட்டும் செக் பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கும் விட்டுடுறாங்க. நீங்களும் அப்பாடா அப்படின்னு வருவோம். அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிருந்த தயாங்கோ அவனோட மாஸ்க்கை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கூலர்ஸை கழட்டி போலீஸை பார்த்து கண்ணடிக்கா. அவனுங்களும் சார் சார் இதோ போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு ஓடி வர உங்களுக்கும் இங்கே அல்ல அட பாவி பயலே ஏன்டா அப்படி பண்ணுங்கிற மாதிரி தாங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்க, அவங்க பாருங்க போச்சு மாட்டணும் 2 பேர் செத்தோம் அப்படி சொல்லிங்க பயந்து நிற்க. ஒன்றும் பண்ண மாட்டானுங்கடி, அவனுங்க டார்கெட்டே நான் தான், வரட்டும் முடிஞ்சால் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நிற்க. உங்களுக்கும் இங்கே பதட்டமாக இருக்குது. அப்போது கரெக்டாக அங்கே ஒரு பைக்கில் ஒருத்த வரான். அவனை தள்ளிவிட்டு அந்த பைக்கை எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் இன்னும் அந்த பதட்டத்திலே இருக்கீங்க. சரி உனக்கு இங்கே சமாதின்னு முடிவாயிடுச்சு, இங்கேயே கடை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போ. அடே விட்டுட்டு போயிட்டேன், இந்த காலை வேறு பயத்தில் நடுங்குது, நடக்கவே முடியும் அப்படின்னு திரும்பி பார்த்தா போலீஸ் கிட்ட வருது. ஐயோ இன்றைக்கி நமக்கு சொன்ன மாதிரியே சமாதி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. திருப்பி செம்ம வேகத்தில் அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஏய் இப்படியே நின்று சாவ போறியா வரியா இல்லையா அப்படின்னு கேட்கா. நீங்கள் இப்போ அப்படின்னு இவ ஒருத்தி நின்றுட்டே காணா கண்டுக்கிட்டு அப்படின்னு டக்குன்னு தூக்கி உங்களை முன்னாடி வச்சுட்டு பைக்கை செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். போய் ஒரு கோவிலுக்கு முன்னாடி நிறுத்துறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனை போட்டு நெஞ்சிலே ஃபஸ்ட்டு குத்துறீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அடிக்க. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை பேபிடால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, யாராவது உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு, இதுக்கு தான் வெளியில் வர வேணாங்கிற கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுக. சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன நீங்கள் போ என்கிட்ட என்ன கேட்ப, அதான் வா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் 2 பேரும் ஒன்றா நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் சாமி கூப்பிட அவன் அவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களோ காணத்தை வந்து எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அதான் இங்கே தான் உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நீ என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தியே மேரேஜ் பண்ணிக்கோன்னு, இப்போது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையிலேருந்து ஒரு தாலி எடுக்கிறான். என்னடா அது நீங்கள் பார்க்குறீங்க, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டுற மாதிரி கிட்ட வரான். அதுக்குள்ளே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணியது. அவனை கரெக்டாக உங்கள் கட்ட வரும்போது அவனுக்கு செஸ்ட்டில் ஒரு குண்டு பாயுது. அப்படியே பிளட் வர உங்களை பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டேன். இதுக்கு தாண்டி உனக்கு நான் கட்ட மாட்டேன்னு சொன்னேன், நான் இல்லாட்டியும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கூட இருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அப்படியே சாயிறான். மேலேருந்து வந்த பிளட்டு உங்கள் மேலே தெரிஞ்சதில்ல. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. கட்ட வந்த தாலி அவன் கையில் அப்படியே பிளட்டாக அப்படியே கீழே விழுகிறான். நீங்கள் அவனை போய் தயங்க அப்படின்னு பிடிக்கிறீங்க. தயங்க அப்படியே கண்ண மூட நீங்கள் தயங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அங்கே வந்த சுகாவோ உங்களை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. வாமா என்கவுண்டர் நடக்குதுன்னு எனக்கு இப்போ தான் சொன்னாங்க, நானும் அவனை காப்பாற்றலாம் தான் நினச்சி வந்தேன், பட் எல்லாம் கை மீறி போயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போக இங்கே தயாங்க கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போனால் கொஞ்ச நேரத்துலையே எல்லா பக்கமும் நியூஸ் வருவது, தயாங்குங்கிற மாஃபியாவை பிடிப்பட்டார், அவர் இறந்துட்டாருங்க நியூஸ் வரும். உங்களுக்கும் அப்படியே அழுகையாக வருது. உட்காந்து அழுன்னு அழுகுறீங்க. தயாங்க கொண்டுட்டாங்களா, என் தயாங்க இறந்துட்டானா, இந்த தாலி நான் கேட்காம இருந்திருந்தேன் அப்படின்னு. இப்போது அந்த தாலி நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்க, அது அப்படியே அவன் பிளட்டு. அவன் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டான்ல, அவன் உயிரோடு இருந்திருப்பான், நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு அழுகுறீங்க. சுகா வந்து நீலாம் ஒன்றும் கொல்லலை பார், இதை ஏற்கனவே அவனுக்கு போட்டது தான், அவனை போடுறதுக்காக தான் போலீஸ் ரெடியாக இருந்துச்சு, நீங்கள் வெளியில் இந்த டைம் போனதான் தப்பு, நான் மார்னிங் வந்தப்பே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே தான் அவன் இருக்கான்னு. சரி வெளியே போக மாட்டான் ஜாக்கிரதையாக இருப்பான்னு நினச்சேன், ஆனால் இப்படி போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மாமா
தயாங்க என்னை விட்டு போயிட்டானா மாமா? மாமா நிஜமாவே அவர் இல்லையா மாமா? மாமா மாமா எனக்கு அவரை பார்க்கணும் மாமா, அவர் என்னை விட்டு போக மாட்டார் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு. இல்லைடா உண்மையில வேற இருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், நீ தாங்க மாட்டடா. இல்லை மாமா எனக்கு பார்க்கணும், என் தயாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரிண்ணா சுகா அங்கே போலீஸ்லலாம் பேசி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். என்ன இருந்தாலும் என்கவுண்டர் பண்ணது அக்யூஸ்டுங்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. பட் சுகா வந்து போலீஸுங்கனால அவன் ட்ரை பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். நீங்கள் அப்படியே மூஞ்ச பார்க்குறீங்க தயாங்க. ஆனாலும் உங்களுக்கு இது தயாங்க இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு, ஆனாலும் தயாங்க மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அப்படியே ஒன்றுமே புரியல. அப்படியே கீழே உட்காந்து மடித்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டுருக்க சுகா அவங்க கைப்பிடிச்சி, போதுண்டா வா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே அழுது மயங்கியே விழுந்துடுறீங்க. சுகா அவங்கள கூட்டிகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறான். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. இதை கேட்டுட்டு இன்னொன்று உட்காந்து அப்படியே அழுன்னு அழுகுறீங்க. உங்களை சுகா வந்து அப்படியே பிடிச்சிட்டு, ஃபீல் பண்ணாதம்மா, இனி நீ அந்த பேபிக்காக நீ தான் வாழணும், சரி வா போகலாம் அப்படின்னு உங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் அம்மா அவங்கள ஹக் பண்ணி அழுகுறாங்க. சாரா ஒரு பக்கம் அவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உங்களை காம் பண்ணுறா. இந்த மாதிரி நேரத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாதுக்கா அப்படின்னு அவள் சொல்ல, நீங்கள் சாரா கையை பிடிச்சி, சாரா என் குழந்தையும் உன் குழந்தை மாதிரி பார்த்துக்கோல்ல சாரா அப்படின்னு கேட்குறீங்க. சாராக்கும் சுகாக்கும் புரிஞ்சிருது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அக்கா நீ இப்படிலாம் முடிவெடுக்கக்கூடாது, பாரு நீ வாழணும், குழந்தைக்காக வாழணும், தயாங்கும் அத்தாங்கா பிடிக்கும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஜேகே கைராவோட வந்து நிற்கிறான். சுகா அப்படியே பார்த்துட்டு, இப்போது என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு. கைராவோ, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஜேகேக்கும் தயாங்க இல்லாதது கஷ்டமாக இருக்கா, இருந்தாலும் அவனுக்கு தனியாக இருக்கிறது இவங்களோட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைராவை மேரேஜ் பண்ணிக்கிறான். எல்லோரும் ஒன்றா தான் இருக்கீங்க. அப்போது நீங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டை உங்களுக்கே வந்துட்டு தயாங் உங்கள் நேம்லேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 2 பேரும் அங்கே தானே வாழ்ந்தீங்க அப்படிங்கிறனால சுகா வந்துட்டு இந்த மாதிரி தயாங் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறான். நீங்கள் லாஸ்ட்டாக இருந்த வீடு அது உன் பேர்லேயே வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் இல்லீகலாக சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டான். அவன் லீகலாக சம்பாதிச்ச கொஞ்சம் உனக்கு பேரில் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிட்டான். நீ நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, லண்டனில் உனக்கு படிக்கிறதுக்காக அவனே காலேஜில் வந்துட்டு அட்மிஷனும் வாங்கிட்டான். நீ காலேஜில் போய் படிக்கணும், நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான், நீ வாழணும்னு அவன் நினைக்கிறான். நீயும் அதையே நினைக்கணுமா உன் குழந்தைக்காக அப்படின்னு சுகா எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க, உங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. தயாங்க இல்லாத உலகத்தில் நான் எப்படி வாழுவேன், ஏன் யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, சரி இவங்க கூட நான் இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் தனியாகவே இருந்துக்கிறேன், இப்போ என்ன உங்களுக்கெல்லாம் நான் இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சுகாவோ ஹே அதெல்லாம் இல்லை, நீ படிக்கணும்னு தயாங்க ஆசைப்பட்டிருக்கான், அதனால தான் உனக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்ல, இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு 5 months இருக்கும். நீங்களாவே சுகா முன்னாடி வந்து நிற்கிறீங்க. என்ன அப்படின்னு சுகா பார்க்க, நான் லண்டன் போகிறேன், இப்படியே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், நானும் கொஞ்சம் வெளியில் போகணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் படிக்கணும், அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிக்கிறேன், ஒரு குழந்தையும் நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, சுகாவுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும். சரி எப்படியோ மனசு மாறினே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் உங்களை வந்துட்டு அவனே ஃப்ளைட் ஏற்றி விடுறான். நீங்கள் யாரையுமே வேணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் தனியாகவே வெளியூர் படிக்க போனீங்க, அதே மாதிரி இந்த டைம் லண்டனுக்கும் தனியாகவே தான் வரீங்க. வரும்போது அப்படியே ஃப்ளைட்டில் உங்கள் பேபிக்கிட்ட வயிற்றில் கை வச்சுட்டு, உங்கள் அப்பா எப்படி திரும்ப என்னை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரீங்க. அதெல்லாம் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டே வரான். நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போது கரெக்டாக அவன் வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்க, நீங்கள் குனிஞ்சு பேசிக்கிட்டே வந்து அப்படியே அவன் மேலே மோதிடுறீங்க. ஃப்ளைட்டு ஆரம்பித்தது இன்னுமா முடிக்காமல் பேசுகிற அப்படின்னு அவன் பார்த்துட்டே உங்களை அப்படியே பிடிக்க, நீங்கள் கீழே விழுக போனவங்க அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. சுத்தம் அப்படியே தயாங் மாதிரியே, தயாங் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் ஐ எம் வி அப்படின்னு சொல்கிறான். எது நீ தயாங் தான், என் புருஷன் தான் நீ அப்படின்னு நீங்கள் கேட்க, எவன்டி உன் புருஷன், ஓ அந்த தயாங் அவன் என்னோட பிரதர், நாங்கள் ட்வின்ஸு, என் பேர் வி, என் அண்ணா ஒன்றால் தானே செத்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் எதை அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி உன் பின்னாடி சுற்றி தானே வீணா உசுர விட்டான், உனக்காக தானே செத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஜிமின், ஹே யார் இது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளை தான் நம்ம தூக்கம் வந்தது, இவ தான் என் அண்ணன் சாவுக்கு காரணம், இவ வயிற்றில் இருக்குது, இது 2மே எனக்கு தான் சொந்தம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல், வயிறு பெருசாக இருக்குது, ஆமாம் 5 months, இனிமேல் இவங்க 2 பேரும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஹே
நீ நீ கூப்பிட்டா நான் வரணுமா? நான் உன் அண்ணன் ஒய்ஃபு, ஒழுங்காக பேச, மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதை அண்ணன் ஒய்ஃபா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்க நீங்கள் அப்போ தயாங் தானே? இல்லை நான் யார் ரீசன் நான் தயாங்கன்னு அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷனாக இவன் தயாங்கா வியா எனக்கு தலையே சுற்றுது அப்படின்னு சொல்லி அவனே பார்க்க அவனும் அப்படி எனக்கு தெரியாமல் ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை பார்த்து ஓகே நான் பார்த்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஜிமின் ஓகே டேக் கேர் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு இவன் நிஜமாவே தயாங்க இல்லை வியா ஒன்றும் புரியலன்னு குழப்பத்தில் வந்து இன்னொரு ஆள் மேலே மோத போகிறீங்க. ஏய் என்ன கண்ணு இங்கே பார்த்து வராதோ, கண் நோண்டிடுவோம் பார்த்துக்கோ, என்னடா இங்கே பாருவ போடா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே மோத வந்தவன் நான் திட்டுறான். என் மேலே தான் தப்பு, இவன் அவனை திட்டுறான் அப்படின்னு தயாங் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன பார்த்துட்டே இருக்க வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சிருக்க. என்ன கிட்டே இவ்வளோ ரக்கடாக பிஹேவ் பண்ணுறானே, இதெல்லாம் பார்க்க தயாங் மாதிரியே தெரியுது அப்படின்னு நீங்கள் முழிக்கும் போது என்னடி யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறான். ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னை பார்த்தா தயாங் மாதிரியே இருக்க, அவனை தான் கொன்னுட்டியே, அவன் எப்படி வருவான் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு அப்படியே மூஞ்சி சின்னதாக இது நம்மளாக தான் செத்துட்டான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காரிங்க. தயாங்கோ ஐயோ பேபிமா மூஞ்சி சின்னதாக போச்சு அப்படின்ட்டு கரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்து அவனும் அப்படியே ட்ரை பண்ணிட்டே வரான். நீங்கள் இன்னும் குழப்பத்திலே இருக்கீங்க. தயாங் மாதிரியே தான் தெரியுது, ஆனால் என் கண்ணு முன்னாடி தானே சுட்டாங்க, என் முன்னாடி தானே டெட் பாடியாக இருந்தான், எப்படி தயாங்க்கு பிரதர் இருக்கா, என்கிட்ட அவன் சொன்னதே இல்லை அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்கேங்க. அவனும் காரை வந்து ட்ராப் பண்ணிட்டு என்ன இறங்குற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே இன்னும் திருத்தன்னு முழிச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. வீட்டு வாசல் வந்து உங்களை இறக்கி விட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறான். சரின்னு நீங்கள் உள்ளே போயிருங்க. உங்களுக்கு ஒரு ரூமை காட்டுறான். அங்கே போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது, உன்கிட்ட கேட்டே ஆகணும்னு வெளியே வர இப்போ கரெக்டாக கால் பண்ணி அவன் வந்துட்டு ஹலோ டாக்டர் இப்போ 5 months ஆச்சு, இப்போ வந்துட்டு நான் மேட்ரு பண்ணால அதில் எதுவும் ஆயிராதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹலோ யார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்தது வந்துட்டு ஆயிரா. ஸோ ஜிமின் ஒய்ஃப் ஜிமின் தான் வந்து டாக்டர். அவனா யார் நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறான் தயாங். இருங்க டாக்டர் ஒய்ஃப்னா அவர்கிட்ட கொடுக்குறேன். ஏங்க உங்களுக்கு தான் கால், யாருங்க அவன் ஃபோனை எடுத்து இப்படி பேசுகிறான் அப்படிங்கும் போது என்னடி பேசுனா அப்படின்னு நீங்களே பேசி தொலைங்க, என்ன உங்களோட பேஷண்ட்டோ அப்படின்னு சொல்லி கையில் ஃபோனை கொடுத்தாரு. ஜிமின் வாங்கி ஹலோன்றதும் டேய் நான் தான் தயாங்கடா. ஓ என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஜெமின் கேட்க டேய் மேட்ரு பண்ணலாமாடா, 5 மாதம் ஆச்சுடா, என் பொண்டாட்டியை பார்த்தோன்னே நல்லா அடக்க முடியலடா, இதில் எதுவும் அவளுக்கோ எனக்கோ ப்ராப்ளம் வந்துடாதுல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணினா ஒன்றும் இல்லை. இதை கேட்க ஃபோன் பண்ணால் சரி முன்னாடி எடுத்தது என் பொண்டாட்டிடா, எங்களுக்கும் இப்போ தான்டா கல்யாணம் ஆச்சு, கொஞ்சமாவது எங்களே வாழ விட்றா, உனக்கு ட்ரீட்மெண்ட்டு 5 மாதம் அதுலேயே போயிடுச்சு, இனிமேல் பார்த்து எங்களை நிம்மதியாக இருக்கோட, எப்பா சாமி உன் ஒய்ஃப் வந்துட்டால நீ அவளோட இரு, ஆளை விடு அப்படின்னு சொல்லி ஜிமின் ஃபோன் காலை கட் பண்ணிட்டு ஐராவை ஹக் பண்ணிட்டு சாரி டார்லிங் அது ஒரு ஃப்ரெண்டாக அவன் இம்சை ஃபோன் எடுத்தது இப்படி தான் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அப்படின்னு ஜிமின் அப்படியே ஐராவை ஹக் பண்ணி அவள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி அவளை சைலண்ட் பண்ணுறான். இங்கே ஃபோன் கால் பேசிவிட்டு திரும்ப நீங்களோ அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே மெதுவாக கதவை சாத்திட்டு நின்றுக்கிறீங்க கதவு பக்கத்தில். தயாங்க கொடுக்கணும் ஓடி வந்து ஏய் கதவை திறடி அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறான். சாரி வி நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏய் கதவை திறடி. இல்லை குழந்தனாரே நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன், நான் உங்களுக்கு அண்ணி, ஜேகே கிட்ட கேளுங்க எப்படி அன்னிக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்கள் என்ன எப்படி நடந்துக்கிறீங்க. அவன் டிவி யார் உன் குழந்தைனார் ஒழுங்க கதவை தரடி அப்படின்னு தயாங்க கடுப்பாய் கதவை தட்ட நீங்கள் சிரிச்சுட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல இப்போ கதவை திறக்கலாம் உடச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கதவை உடைக்கிற மாதிரி தட்டும். செஞ்சாலும் செஞ்சுருவான் அப்படின்னு அவனுக்கே வேற அடிப்பட்டு இப்போ தான் 5 months ஆகுதுன்னு நீங்கள் டக்குன்னு கதவை வந்து அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு என்ன அப்படிங்கிற பார்க்க என்ன பேபி டால் இவ்வளோ நேரம் சும்மா விளையாண்ட அதுக்கு இப்படியா போய் அங்கிட்டு 5 மாதமா நீ உசுரோட இல்லை நினச்சி நான் எப்படி இருந்து தெரியுமா, எல்லாம் தெரியும்டி, சாரிடி, இதுக்கெல்லாம் காரணம் மாமா. எது மாமாவா, போய் சொல்லாதீங்க அப்படி சொல்லும் போதே கரெக்டாக சுகா தான் கால் பண்ணுறான். நீங்கள் அட்டன் பண்ணதும் ஸ்பீக்கரில் போட அப்படின்னு தயாங்க சொன்னதும் ஸ்பீக்கரில் போகிறீங்க. அப்போ சாரிடா இதெல்லாம் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் இங்கேயே சொல்லிடா உன் மூஞ்சில் இருக்கிற சந்தோஷத்தை வச்சு யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுதான், நீ போகிற வரைக்கும் உன்ட்ட சொல்லலை, தயாங்க ஒன்று வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சுகா கேட்க நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. சொன்னல அப்படிங்கிறான். இப்போ தான் சுகா எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான். அப்போது நீ ஹீரோ வேணும் முக்கியம்னு நினச்சா அவளுக்காக நீ மாறி தான் ஆகணும். இங்கே உன் சாப்டரை க்ளோஸ் பண்ணணுன்னா நீ இறந்த மாதிரி ஒரு செட் பண்ணிக்க வேண்டியதான், அப்படி
அப்படின்னு சொல்லியிருப்பான். புல்லட் ப்ரூஃப் போட்டு தான் வர சொல்லியிருப்பான். பட் தயாங் தான் போடாமல் வந்திருப்பான். பிகாஸ் அவன் வந்துட்டு இனிமேல் உங்கள் லைஃப்பில் இருந்த கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவன் நினச்சிருப்பான். சுகா சத்தம் போட்டிருப்பான், ஏன்டா அப்படி பண்ண, அவன் இல்லாமல் இருப்பான்னு நினச்சியாடா, அவள் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு செத்துருப்பாடா அப்படி சொல்லி சுகா திட்ட, தயாங்கோ சாரி எனக்கும் தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பட்டேன்னு தோணுச்சு. இவளுக்காகவே வரணும்னு தான் 5 மாதமாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அந்த 5 மாதம் கூட நான் தான் எங்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ இன்னொரு கல்யாணம் தெரியும் பண்ணிக்க மாட்டேன்னு, ஆனால் உயிரை கூட விட்டாலும் விட்டுருவேன்னு பயந்துட்டு தான் எனக்கு ஏதாவது ஆகலைன்னா மட்டும் நான் உயிரோடு இருக்கிறத சொல்லுங்கள், இல்லாட்டி சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அவரோ சரி இல்லாத மாதிரியே இருக்கட்டும், இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டான். அதான் நானும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு விளையாட்டு சொல்லான்னு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளையாடலாம் சகஜமாகி ஃபோன்லாம் பேசிவிட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. என்ன பேபி டால் இவ்வளோ சொல்லியும் மறுபடியும் முறுக்கிட்டு நிற்கிறோம், வாடி உன்னை பார்த்ததுலேருந்து அப்படின்னு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ண, நீங்கள் தள்ளி போங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போகிறீங்க. ஓவராக பண்ணாத இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு நினச்சா கூப்பிடுவீங்க, இல்லைன்னா அப்படியே வேலைக்கு போயிடுவீங்க. நான் உங்களுக்கு எப்படி தெரியுறேன், உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் உயிரை விடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, அது எப்படி நீங்கள் இல்லாமல் நான் வாழ்வேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படி சொல்லி நீங்கள் சண்டை போட, சரிடி அப்படி சொல்லிட்டு உன் மேலே பள்ளிடி, நம்ப மாட்டேன் இப்படி சொன்னால் அப்படியே உங்ககிட்ட வந்துடணும், ஆட நிஜமாக தான் நல்லா பாருடி அப்படி சொன்னதும் ஷோல்டர் பக்கம் பார்க்குறீங்க. உண்மையாக பள்ளி, ஆமாம் பள்ளி அப்படி சொல்லி கொடுக்குன்னு ஓடி போய் தயங்க ஹக் பண்ணிட்டு பள்ளி 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 அப்படி போயிருச்சுடி அது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படி ஆமாம் போயிடுச்சு அப்படின்னு தெரியும் பார்க்க, ஐயோ முடியலையே 5 மாதமாக உனக்கிட்ட இல்லாமல் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்து உங்களோட வயிற்றில், பேபி ஐ ஆம் ரியலி சாரி, மம்மியும் உன்னையும் கஷ்டப்படுத்தணும்னு டேட் எப்போவும் நினச்சதே இல்லை, ஆனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, இனிமேல் டேட் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்களும் மம்மியும் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் வயிற்றில் கிஸ் பண்ணி உங்களையும் இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே தயாங்க அவங்கள தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவங்களோட அப்படியே எல்லாமே கிக் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே உங்களை காலேஜுக்கு அவனே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான். அப்போ அங்கே நூறாவும் ஜின்னு வராங்க. 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது இல்லாமல் அங்கே ப்ரொஃபஸர்ஸ், அவங்க வந்து தயாங்கோ ஃப்ரெண்ட் ஆல்சோ. அங்கே வந்து தயாங்க பார்த்தா, ஹே தயாங்க நீ இந்த பக்கம் அப்படிங்கும்போது அவனை உங்களை இன்ட்ரோ கொடுக்குறான். ஷீ இஸ் மை ஒய்ஃப் ஹீரா, இங்கே தான் காலேஜ் சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது அப்போ அப்படியே சின்னப்பா ஹாய் அப்படின்னு கை நீட்ட, டக்குன்னு தயாங்கோ அவன் கை பிடிச்சி, இப்போ எதுக்குடா நீ இவள் கை கொடுக்குற, நான் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சும்மா ஹாய் சொல்ல தானே கை நீட்டினேன், அந்த ஹாயெல்லாம் பொண்டாட்டிகிட்ட சொல்லு, அதான் அவன் பக்கத்துலேயே இருக்கால அவளுக்கு கூட என் பொண்டாட்டி பக்கம் கை வச்சு கையை உடச்சி விட்ருவேன், அதான் ஆல்ரெடி உள்ளே உண்டியல் கொடுக்குற சத்தம் கேட்குதேடா, நொறுக்கி விட்டான் பைப்பில் கையை அப்படின்னு ஜின்னோப்பா கையை உதறிட்டு இருக்கேன். உங்களுக்கோ சிரிப்பு வந்தது. நூறாவோ இது உனக்கு தேவையாங்கிற மாதிரி பார்க்க, ஜின்னோ சரி அப்பா ஒய்ஃபை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட, அவள் வருவா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் அமுச்சுட்டு உங்கள் பக்கம் திரும்பி, பேபி டால் நீ வர்ற வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உனக்கு கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். இது காலேஜ், எவன் நம்மளை கேட்பான், நீ இன்னும் திறந்தலை அப்படின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே இழுத்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிட்டே அப்படியே அவங்க கழுத்தில் தாலியும் கட்டிடுறான். நீங்கள் இப்போ தான் கழுத்தில் ஏதோ உரசரமாக இருக்குன்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணில் தண்ணி வர தயங்க ஸ்மைல் பண்ணிட்டு எப்படியோ பண்ணணும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு, பட் நல்லா கிராண்டாகவே பண்ணலாம். இல்லை இதுவே எனக்கு தேவையில்லை, இதை கேட்டனால தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி படுத்த, இன்னொரு டைம்லாம் வேணப்பா அப்படின்னு அழுகிற மாதிரி ஆயிருக்கா. சரி உடனே வாட்டர் டேங்கை ஓப்பன் பண்ணாத, இனிமேல் அது ஒழுங்காக படி, என்னால் உனக்கு 1 இயர் பக்கம் வேஸ்ட்டாக போச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜூனியர் மம்மியை படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்ப எழுத்தவங்களை கிஸ் பண்ண, நீங்கள் அவனை அப்படியே கிஸ் பண்ணிட்டே ஐ லவ் யூ அப்படி சொல்லிங்க. பேபி டால் இப்படி என்ன இந்த வருஷமும் கோட்டா விட வேண்டியதான், அப்புறம் நான் விடவே மாட்டேன் ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டே பாய் அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டே ஈவினிங் வரேன் அப்படின்ட்டு கிளம்புறான். ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.